மேஷராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ஒரு 3ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் இருக்கிறார். அதற்கப்புறம் ராசிநாதனாகிய செவ்வாய் மாதத்தின் கடைசி நாட்களில் நீச்சம் என்கின்ற 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனாலும் ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும். மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்றன. என்னென்ன லெவலில் இருக்கின்றன? அதாவது 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும், 2ஆம் இடத்தில் குரு இருப்பதும், 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதும், மாதத்தின் முற்பகுதி முழுக்கவே ஒரு நிலையில் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அளவில் சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். அதாவது ராசிநாதன் மாதத்தின் கடைசியில் பலமிழந்தாலும் கூட பலமாக ராசியை பார்க்கக்கூடிய தன்மை சுக்கிரனுடைய பார்வைக்கு இருப்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு யூஷுவலான ஒரு மாதமாகத்தான் 2024 அக்டோபர் மாதம் இருக்கும். ஆனால் கடைசி 10 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் இனிமேல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த அமைப்பு ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் தேமேன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது எதுவும் சரியாக நடக்கவில்லையே என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீனத்தை அடைய போகிறதுனால இருக்கும். ஆனால் அதே நேரம் அவ்வப்போது அவர் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பெரிய சோதனைகள் எதுவும் வராத நல்லவைகளாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள், திருப்பங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு, 60 வயது கடந்தவர்களுக்கு மாதத்தின் இறுதியில் வரும். கடன் நோய், வம்பு வழக்கு. பொதுவாகவே ராசிநாதன் பலம் இழந்தால் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கேற்ப கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் மனதை வருத்தக்கூடிய சில நிலைகளில் இருக்கும். அவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் மட்டும் இருக்கிறது. ஆகவே முதல் 20 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல ஒரு மாதமாகவே 2024 அக்டோபர் மாதம் அமையும்.